In today's lecture, I will be discussing about the two pharmacokinetics parameters. One on the absorption and one on the distribution. Last class I have discussed about what do you mean by pharmacokinetics. Pharmacology வந்து ரெண்டு பிரான்ச் இருக்கு. ஒன்று வந்து pharmacokinetics, இன்னொன்று வந்து pharmacodynamics. Pharmacokinetics அப்படிங்கிறது என்னன்னா how the human body act on the drugs. அதாவது நம்ம பாடி வந்து மருந்தை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது படிக்கிறது தான் pharmacokinetics. இது வந்து quantitative study of drug movement through and out of our body. நம்ம பாடிக்குள்ளே எப்படி போகுது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறது தான் pharmacokinetics. நம்ம தெரியும் கைனெட்டிக்ஸ்னால் மூமெண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மருந்தை கொடுத்தோம்னா அந்த மருந்து வந்து அப்சார்ப் ஆகும். அப்சார்ப் ஆன உடனே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூட் ஆன உடனே இட் கிவ்ஸ் இட்ஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீஷன் ஆகும். ஸோ அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எலிமினேஷன், இந்த நாலு பற்றி படிக்கிற பிரான்ச்சு பேர் வந்து ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஸோ இதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஒரு மருந்தை வந்து எந்த ரூட்டில் கொடுக்கணும், ஓரலாக கொடுக்கலாமா, இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாமா, இல்லை ஆயின்மெண்ட்டாக கொடுக்கலாமா, எவ்வளோ டோஸ் கொடுக்கலாம், 500 மில்லிகிராமா, 100 மில்லிகிராமா, 200 மில்லிகிராம், அந்த மாதிரி எவ்வளோ டோஸ் நம்ம கொடுக்கலாம். ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், அதாவது மருந்து கொடுத்த உடனே வேலை செய்தா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு வேலை செய்தா அப்படின்னு படிக்கிறது வந்து ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். பீக் ஆக்ஷன் டைம் அப்படின்னா எந்த நேரத்தில் அதிகப்படியான ஆக்ஷனை இது கொடுக்குது. அதுக்கப்புறம் டூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மருந்தை கொடுக்கணும், அதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டோசிங். டாக்டர் எழுதுவாங்க இல்லையா, 3 times a day, 2 times a day, once a day. அப்போ எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் டோசிங். ஸோ pharmacokinetics, it is an important branch which deals with absorption, distribution, metabolism and elimination of the drugs. இங்கே நான் ரெண்டு பிரான்ச் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஒரு ட்ரக்கு கொடுக்குறோம், தட் இஸ் கால்டு டோசேஜ் ரெஜிமென், அண்ட் தட் ட்ரக் ஹேஸ் டு ரீச் தி பிளாஸ்மா. எந்த ஒரு மருந்துமே ரத்தத்தில் கலந்ததுக்கு அப்புறம் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ரத்தத்தில் கலக்கணும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மருந்து வந்து அப்சார்ப் ஆகணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஏன் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா, பிளாஸ்மா பிளட்டு தான் வந்து லிக்யூட் கனெக்டிவ் டிஷ்யூ. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து பிளட்டு. அப்போ ஒரு மருந்து வந்து பிளட்டில் போய் கலந்துச்சுன்னா அது வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் இன் பிளாஸ்மா, இந்த கான்சன்ட்ரேஷன் இன் பிளாஸ்மா தான் கான்சன்ட்ரேஷன் அட் தி சைட் ஆஃப் ஆக்ஷன். எந்த இடத்துல மருந்து தேவையோ அந்த இடத்துக்கு அந்த மருந்து போய் சேர்ந்த உடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு படித்தோம்னா தட் இஸ் கால்டு பார்மகோடைனமிக்ஸ். எப்படி அப்சார்ப் ஆச்சு, டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு, மெட்டபலைஸ் ஆச்சு, எலிமினேஷன் ஆச்சு அப்படின்னு படிக்கிறது வந்து பார்மகோகைனெட்டிக்ஸ். நமக்கு தெரியும் அப்சார்ப்ஷன் எங்கே நடக்கும்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆல் ஓவர் தி பாடி ஃப்ளூயிட். பாடி ஃப்ளூயிட்னா என்ன, பிளட்டாக இருக்கலாம், இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிடாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடாக இருக்கலாம், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. மெட்டபாலிக் ஆர்கன் எதுன்னா லிவர். லிவரில் தான் அதிகப்படியான என்சைம்ஸ் இருக்குது. நம்ம பாடியிலே லிவர் கண்டைன்ஸ் மெனி நம்பர் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ தோஸ் ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மெட்டபாலிசம் ஆஃப் ட்ரக்ஸு. அடுத்து எக்ஸ்க்ரீஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் 2 கிட்னி இருக்குது. ஸோ கிட்னி மூலமாக அந்த ட்ரக்ஸாக இருக்கட்டும், வேஸ்ட் ப்ராடக்டாக இருக்கட்டும், அது எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இங்கே இந்த பார்மகோகைனெட்டிக் ப்ராசஸ் வந்து நான் ரிலேஷன்ஷிப் போட்டிருக்கேன். உதாரணமாக ட்ரக்ஸ் இன் டோசேஜ் ஃபார்ம். வாட் யூ மீன் பை டோசேஜ் ஃபார்ம்? டேப்லெட், capsules, liquids, suspension, emulsion, whatever it may be. So drugs in dosage form is released, then it is converted into a form of solution. The solution மாறின உடனே இது அப்சார்ப் ஆகும். இது அப்சார்ப் உடனே என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறப்ப this is the systemic circulation.
In the systemic circulation, the drugs may be available either in free form or it may be combined with the plasma protein. Plasma protein என்னென்ன இருக்கு? ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன்ஸ் இதெல்லாம் plasma protein. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரக் ஆனது இந்த சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போகலாம். உதாரணமாக இன்ஃபெக்ஷன் வந்து இயர்லன்னு வச்சுக்கோங்க, காதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் வாய் வழியாக ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றீங்க. வாய் வழியாக சாப்பிட்ட ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம காதுக்குள்ளே போய் சேரணும். அப்போ அதுதான் வந்து சைட் ஆஃப் ஆக்ஷன். ஸ்டோரேஜ் டிஷ்யூஸ்னா சில ட்ரக்ஸ் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸ்டோர் ஆன உடனே எப்போ அது வந்து தேவையோ அப்போ அந்த மருந்து வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம பணத்தை வந்து பேங்க்கில் வச்சுருக்கிற மாதிரி எப்போ பணம் வேணுமோ அந்த பணத்தை நம்ம ஏடிஎம் மூலமாக எடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஸ்டோரேஜ் டிஷ்யூ. அப்புறம் இந்த ட்ரக்ஸு ஒரு வேலையை முடித்த உடனே இது பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலைட் ஆனது யூரின் மூலமாகவோ பைல் மூலமாகவோ இல்லை ஃபீக்கல் மேட்டர் மூலமாகவோ ஸ்வெட் மூலமாகவோ சலைவா மூலமாகவோ எக்ஸ்கிரீட் ஆகலாம். அப்போ இங்கே இந்த 4 பேராமீட்டரையும் நான் இணைச்சிருக்கிறேன். ஒன்று வந்து அப்சார்ப்ஷன், செகண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன், third is metabolism, otherwise called biotransformation, the fourth one is excretion. So this is called pharmacokinetic process. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இயர் எப்படி எப்படிலாம் அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரலாக கொடுக்கலாம், ரெக்டமாக கொடுக்கலாம், ஸ்கின்னு மூலமாக கொடுக்கலாம், டைரெக்டாக ஐவியில் கொடுக்கலாம், வெயினில் கொடுக்கலாம், ஐஎம் இன்ட்ரா மஸ்குலரில் கொடுக்கலாம், இன்ட்ரா தீக்கல் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே கொடுக்கலாம், தட் இஸ் செரிபிரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு, இன்ஹேலேஷன் லங்ஸுக்குள்ளே போகும். இதெல்லாம் அப்சார்ப் ஆன உடனே இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டு வேரியஸ் பாடி ஃப்ளூயிட், தட் இஸ் இன் தி பிளாஸ்மா. ஜிஐட்டிலிருந்து பிளாஸ்மாவுக்கு போகலாம், ஸ்கின்னிலிருந்து பிளாஸ்மாவுக்கு போகலாம், மசிலிருந்து பிளாஸ்மாவுக்கு போகலாம், பிரெயின்லேருந்து போகலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து ட்ரக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம். டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் இட் அண்டர்கோஸ் மெட்டபாலிசம், then it undergoes elimination as I have said in the previous slides. Right. Now I am going to discuss about the first pharmacokinetic parameters, that is called the absorption of drugs. ஏற்கனவே சொன்ன மாதிரி absorption, metabolism, absorption, distribution, metabolism and elimination. So the first pharmacokinetic parameter is absorption of drugs. So what is meant by absorption of drugs? Site of administration இருந்து site of measurement க்கு போகக்கூடியது. அதாவது site of administration, அதாவது ஓரலாக கொடுக்குறோம், தட் இஸ் சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இல்லை ஸ்கின்னு மூலமாக கொடுக்குறோம்னா தட் இஸ் சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த இடத்துல இருந்து அது பிளட்டுக்கு போகிறதோ, பிளாஸ்மாவுக்கு போகிறதோ, இல்லை சீரத்துக்கு போகிறதோ, இதுக்கு பேர் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராசஸ் by which a drug proceeds from the site of administration to the site of measurement. Usually it may be blood. So first stage for the drugs to reach their target organ. டார்கெட் ஆர்கன் அப்படிங்கிறது என்ன, எந்த இடத்துக்கு மருந்து தேவையோ அங்கே போகணும். இப்போ லங் இன்ஃபெக்ஷனாக லங்ஸுக்கு போகணும், பிரெயினில் இன்ஃபெக்ஷனாக அது பிரெயினுக்கு போகணும். ஸோ அது தட் இஸ் கால்டு டார்கெட் ஆர்கன் இஸ் நோன் அஸ் அப்சார்ப்ஷன். ஸோ திஸ் அப்சார்ப்ஷன் நிறைய ப்ராசஸ் மூலமாக நடக்கலாம். 7 processes were involved in the absorption of drugs. இந்த 7 process வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பேசிவ் டிஃப்யூஷன். பேசிவ்னால என்னன்னா எனர்ஜி தேவையில்லைன்னு அர்த்தம், ஆக்டிவ்னா எனர்ஜி தேவை. உதாரணமாக மாடி படிக்கட்டை ஏறுறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை, அதே நேரத்தில் மாடி படிக்கட்டு இறங்குறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவையில்லை. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எனர்ஜி தேவை. ஸோ பேசிவ் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு தி லோவர் கான்சன்ட்ரேஷன், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு தி லோவர் கான்சன்ட்ரேஷன், அந்த மாதிரி ட்ரக்ஸ் போச்சுன்னா தட் இஸ் கால்டு பேசிவ் டிஃப்யூஷன். வேறு செகண்ட் வந்து கேரியர்-மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். கேரியர் நமக்கு தெரியும், இப்போ வந்து ஒரு லாரி வந்து கேரியரு, இல்லையா ஒரு பஸ் வந்து கேரியர், ஒரு ஆட்டோ வந்து கேரியர். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மருந்தை வந்து கேரி பண்ணி அது சேர வேண்டிய இடத்துக்கு சேருது இல்லையா,
That is called carrier-mediated transport. So that carrier-mediated transport is again divided into 6. One is called active transport. இதுக்கு கண்டிப்பா எனர்ஜி தேவைப்படும். ரெண்டாவது வந்து facilitated diffusion. மூணாவது வந்து carrier mediated intestinal transport. நாலாவது வந்து vesicular transport. அஞ்சு வந்து pore transport. ஆறு வந்து ion pair formation. இந்த 6 process மூலமா drugs வந்து absorb ஆகலாம். Now we will discuss one by one. இது வந்து drug absorption. எப்படின்னா this is from the higher concentration, this is from higher concentration and this is lower concentration. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மருந்து வந்து இங்கே போய் சேரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து size of the that is molecular weight, size of the particles, ஒரு மருந்தோட பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன மாலிகுலாக இருந்ததுன்னா அது ஈஸியாக கிராஸ் பண்ணி இங்கிருந்து இங்கே போயிடும். சரியா? உதாரணமாக ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, எத்தனால், வாட்டர், இதெல்லாம் வந்து ஸ்மாலர் மாலிகுல்ஸ். அப்போ என்ன ஆகும்? இது ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடும். ரெண்டாவது வந்து டிகிரி ஆஃப் போலாரிட்டி. போலாரிட்டினா ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஹைட்ரோஃபோபிக், இன்னொன்று வந்து ஹைட்ரோஃபிலிக். அதாவது லிப்பிடில் சால்யூபிள் ஆகக்கூடிய மருந்துலாம் இருக்கு இல்லையா, அது ஈஸியாக கிராஸ் ஆகிடும். வாட்டரில் சால்யூபிள் ஆகக்கூடிய மருந்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிராஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் டிகிரி ஆஃப் போலாரிட்டி. மூணாவது பார்த்தீங்கன்னா சார்ஜ்டு ஆட்டம்ஸ். சார்ஜ்டு ஆட்டம்ஸ்னா ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபிலிக்னா என்ன? ஹைட்ரோனா வாட்டர், ஃபிலிக்னா லவ்விங். வாட்டர் லவ்விங் போலார் மாலிகுல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸு சார்ஜ்டு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இதை கிராஸ் பண்ண முடியாது. இது வந்து பெரிமியபிலிட்டி கிடையாது. இட் இஸ் நாட் பெரிமியபிள். அப்போ என்ன ஆகும்? எல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் குளுக்கோஸ் எப்படி தான் போகும் அப்படின்னா குளுக்கோஸ் வந்து பை மீன்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். இப்போ பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திஸ் இஸ் கால்டு டவுன்ஹில் மூவ்மெண்ட். டவுன்ஹில் மூவ்மெண்ட்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஹில் ரீஜனுக்கு போகிறோம். ஹில் ரீஜன் போகிறப்ப அந்த மலை ஏறும்பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வெதர் இட் இஸ் 2 வீலர் ஆர் 4 வீலர். இந்த மலை ஏறும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து மலையிலேருந்து இறங்குறப்ப எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது மலையிலிருந்து இறங்குற மாதிரி நம்ம ஈஸியாக இறங்கிடலாம். அப்ஹில் டிரான்ஸ்போர்ட், அப்ஹில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மலை ஏறுற மாதிரி. மலை ஏறுறதுக்கு வந்து நிறைய எனர்ஜி செலவாகும், நிறைய டீசல் வந்து கன்சியூம் ஆகும். ஆனால் மலையிலேருந்து இறங்குறப்ப அவ்வளோ டீசல் வந்து கன்சியூம் ஆகாது. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி ட்ரக்ஸ் ஆர் அப்சார்ப்டு பை பேசிவ் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு வந்து மெம்பரேனுக்கு வந்து பெரிய ரோல் எதுவும் கிடையாது. திஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லிப்பிட் வாட்டர் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட். அதே நேரத்தில் லிப்பாய்டல் சால்யூபிள் ட்ரக்ஸ் டிஃப்யூஸ் பை டிசால்விங் இன் தி லிப்பாய்டல் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி மெம்பரேன். நீங்கள் நம்ம செல் வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல் வால் இஸ் மேடப் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீன்ஸ். இல்லையா? 2 லேயர் ஆஃப் லிப்பிடு, 1 லேயர் ஆஃப் ப்ரோட்டீன். அவர் செல் வால் இஸ் மேடப் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லிப்பிட் சால்யூபிள் ட்ரக்ஸ் வந்து ஈஸியாக அந்த லிப்பிடு கூட டிசால்வ் ஆகி ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ நீட் ஆஃப் எனர்ஜி, நோ சேச்சுரேஷன், நோ நீட் ஆஃப் எனி கேரியர், நோ கொஸ்டின் ஆஃப் காம்படிட்டிவ் inhibition. So these are all the characteristics of the passive transport. This depends upon size of the molecule. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன மாலிகுலாக இருந்தால் ஈஸியாக கிராஸ் ஆகும், நல்லா லிப்பிட் சால்யூபிளாக இருந்தால் ஈஸியாக கிராஸ் ஆகும், போலாரிட்டி இருந்ததுன்னா அவ்வளோ கிராஸ் ஆகாது. டிகிரி ஆஃப் அயனைசேஷன், அன்அயனைஸ்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸு தான் ஈஸியாக கிராஸ் ஆகும். வாட் இஸ் மீன் பை அயனைசேஷன், அன்அயனைசேஷன்? இப்போ பிஓஹெச்னு வச்சுக்கோங்க. பிஓஹெச் வந்து அல்கலி. இது என்ன ஆகும்? பி ப்ளஸ் ப்ளஸ் ஓஹெச் மைனஸாக மாறலாம். தட் இஸ் கால்டு அயனைசேஷன். அன்அயனைஸ்டு ட்ரக்ஸு தான் ஈஸியாக கிராஸ் ஆகும். அப்புறம் பிஹெச் ஆஃப் தி என்வரன்மெண்ட்.
எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாடி ஃப்ளூயில் என்ன பிஹெச் இருக்குது, அதான் நம்ம கேஸ்ட்ரிக் பிஹெச் வேறு, இன்டெஸ்டைனல் பிஹெச் வேறு, பேங்க்ரியாட்டிக்கில் இருக்கக்கூடிய பிஹெச் வேறு. இப்போ ஃப்ளூயிட் இன் செல், பிளட்டு, யூரின், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பேசிவ் டிஃப்யூஷன் அப்படி என்னன்னா வாட்டரோ இல்லை வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ், எக்ஸாம்பிள் யூரியா, கிளைசரால் ஆர் ஸ்மால் லிப்பிட்ஸ் மூவ் வித் எ கான்சன்ட்ரேஷன் gradient. That means from the higher concentration to the lower concentration ஈஸியாக இது கிராஸ் ஆகி போயிடும். இந்த செல் வாலில் பார்த்தீங்கன்னா there will be transmembrane protein channel. இங்கே சில புரோட்டீன் இருக்கு இல்லையா, அந்த புரோட்டீனில் இருக்கக்கூடிய ஹோல் மூலமாகவும் இது டிஃப்யூஸ் ஆகி வரலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு பேசிவ் டிரான்ஸ்போர்ட். வாட் இஸ் மீன் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்? இப்போ நம்ம வந்து மலை ஏற போகிறோம், அது கீழே இருந்து மேலே போக போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக தேர் வில் பி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. இப்போ எனர்ஜி நம்ம பாடியில் என்னது, ஏடிபி தான் எனர்ஜி. இன்னும் மைட்டோகாண்ட்ரியா இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் செல், அங்கே தான் ஏடிபி நிறையா ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து லோ ட்ரக் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது ஒரு மருந்து. எப்படி? பை எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. ஏடிபி மீன்ஸ் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆனது ஏடிபி ஆகவும் அடினோசின் டைபாஸ்பேட். இப்போ இது 3 பாஸ்பேட்டு, இது 2 பாஸ்பேட்டு, இன்னொரு பைரோபாஸ்பேட். தேர் வில் பி ரிலீஸ் ஆஃப் பைரோபாஸ்பேட். அதுதான் எனர்ஜி. With the help of P-glycoprotein, and drugs are carried from the low concentration to the higher concentration. So this is called the active transport. Now, what is meant by facilitated diffusion? Facilitated diffusion one of the carrier transport தான். இது ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து தான் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு வரும். இந்த இடத்துல there will be transmembrane protein carrier, ஒரு புரோட்டீன் கேரியர் ஒன்று இருக்கும், that facilitate entry and exit of some of the nutrient, example fructose. It do not require any energy. Facilitated diffusion எனர்ஜி தேவை கிடையாது. டிரைவிங் ஃபோர்ஸ், அதனால ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படிங்க என்னன்னா பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரம் தி ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் to the lower concentration. So this is called the facilitated diffusion. அயன் பேர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேட்டயானிக் ட்ரக்ஸ், ஒரு கேட்டயானிக் ட்ரக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் கேட்டயானா இருக்கும், மெம்பரேனோட அவுட் சைடு வந்து கேட்டயானாக இருக்கும். ஸோ இதுவும் கேட்டயான், இதுவும் கேட்டயானாக இருக்கிறப்ப தேர் வில் பி ரிப்பல்ஷன். உங்களுக்கு தெரியும் நார்த்து சவுத்து போல் ஆஃப் மேக்னெட்டு. நார்த்து சவுத்து போல் தான் வந்து மேக்னெட்டிசம் இருக்கும். நார்த்தும் சவுத்தும் இணையாது. அப்போ இது வந்து ஒரு கேட்டயான், இதுவும் கேட்டயான், மெம்பரேனும் கேட்டயான். தேர் வில் பி ரிப்பல்ஷன். பண்ணாலும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்டோஜினஸ் ஆனையான் வந்து கேட்டயானும் ஆனையானும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். தட் காம்ப்ளெக்ஸ் மூவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் பேசிவ் டிஃப்யூஷன் டு அதர் சைடு. உதாரணமாக இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டிலிருந்து இது பிளட்டுக்கு போகுது. பிளட்டுக்கு போன உடனே என்ன ஆட்டோமேட்டிக்காக த ஃப்ரீ ட்ரக் வில் பி ரிலீஸ். ஃப்ரீ ட்ரக் ரிலீஸ் ஆன உடனே இந்த எண்டோஜினஸ் ஆனியான் இருக்கு இல்லையா, தட் ஆனியான் வந்து செப்பரேட் ஆகி தட் அகெயின் தட் வில் கோஸ் இன் டு த ஒரிஜினல் பொசிஷன். நம்ம ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்துட்டு திருப்பி அந்த ஆட்டோ வந்து அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே வந்து நிற்கும். ஸோ தட் இஸ் கால்டு அயன் பேர் டிரான்ஸ்போர்ட். ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, திருப்பி நம்ம செல் வாலோட ஸ்ட்ரக்சர் வரும். செல் வால் is made up of 2 layers of lipid with 1 layer of protein. அந்த protein லேயரில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். aqueous pores, poresனா water. So passage of drugs through the aqueous pores in membrane or through paracellular space. இது பேர் தான் filtration. லிப்பிட் இன்சால்யூபிள் ட்ரக்ஸாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் வாட்டர் சால்யூபிள். லிப்பிட் இன்சால்யூபிள்னா வாட்டர் சால்யூபிள் ட்ரக்ஸாக இருந்துச்சுன்னா, அதனுடைய மாலிகுலர் சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா, அது ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி இன்டெஸ்டைனல் மியூக்கோசா அண்ட் ஆர்பிசி ஹாவ் ஸ்மாலர் போர்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் கேனாட் கிராஸ் இன்டு இட். ஆனால் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கேப்லரிஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆர்ட்ரி வெயின் கேப்லரிஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கேப்லரிஸில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அப்போ மோஸ்ட் ட்ரக்ஸ் கேன் ஃபில்டர் த்ரூ
this is called a filtration. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஒன்று சொல்கிறேன். ஒன்று வந்து எண்டோத்திலியல் செல்லு, இன்னொன்று வந்து பிரெயின். இங்கே பிரெயினில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரெயின் கேபிலரி இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது டைட்டு ஜங்ஷன், ரெண்டு செல்லுக்கு நடுமயத்தில் கேப் இல்லை. ஆனால் இங்கே இன்ட்ராசெல்லுலர் போர்ஸ், இந்த எண்டோத்திலியல் செல்லில் இந்த போர்ஸ் இருக்குது, the gap இருக்கு. Through this gap, the drug can enter into the cells. So this is the structure of usual capillary and this is the structure of brain capillary. இது இல்லாமல் பிரெயினில் வந்து கிலியல் செல்ஸ்னு ஒன்று ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ். ஸோ பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இதெல்லாம். ஸோ அது இங்கே என்ன ஆகும், லிபிட் சாலிபிள் நான் போலார் ட்ரக்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு இடத்துலையும் அப்சார்ப் ஆகும், பிரெயினுக்கும் போகும், மற்ற கேபிலரிஸுக்கும் போகும். லிப்பிட் இன்சாலிபிளாக இருந்து அது போலாராக இருந்துன்னு வச்சுக்கோங்க, எண்டோத்திலியல் செல்லில் மட்டும்தான் போகும், யூஷுவல் கேபிலரிஸில் அப்சார்ப் ஆகும், பிரெயினுக்குள்ளே அது போகவே போகாது. ஸோ ஒரு மருந்து பிரெயினுக்குள்ளே போகணும்னா அது லிப்பிட் சாலிபிள் நான் போலார் ட்ரக்ஸாக இருந்தால் மட்டுமே முடியும். பினோசைட்டோசிஸ் நம்ம ரெண்டு படிச்சிருக்கோம், பினோசைட்டோசிஸ், பாகோசைட்டோசிஸ். பினோசைட்டோசிஸ்னா செல் ட்ரிங்கிங், பாகோசைட்டோசிஸ்னா செல் ஈட்டிங். பாகோசைட்டோசிஸ் மீன்ஸ் செல் ஈட்டிங், பினோசைட்டோசிஸ் மீன்ஸ் செல் ட்ரிங்கிங். உதாரணமாக இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன், இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு, இது சைட்டோபிளாசம். அப்போ எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தானது சைட்டோபிளாசத்துக்குள்ளே போகணும், செல்லுக்குள்ளே போகணும் அப்படின்னா திஸ் லீட்ஸ் டு இன்வெஜினேஷன். வாட் இஸ் இன்வெஜினேஷன்? இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய மருந்தானது என்கல்ஃப் ஆகும், பிளாஸ்மா மெம்பரேனில் என்கல்ஃப் ஆகி ஒரு வெசைக்கல் ஃபார்ம் ஆகிடும். திஸ் இஸ் கால்டு ஃபார்மேஷன் ஆஃப் தி வெசைக்கல். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் இருந்த மருந்தானது நம்ம வெசைக்கலுக்குள்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடிலிருந்து அது சைட்டோபிளாசத்துக்கு வந்துடும். இப்படி தான் இன்சுலின் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இன்சுலின் undergoes absorption by means of pienocytosis. So what is pienocytosis? Involves invagination of part of the cell membrane and wrapping within the cell of a small vesicle containing extracellular constituents. So this is called pinocytosis. Now exocytosis and endocytosis. Exocytosis means உள்ளிருந்து வெளியில் போகக்கூடியது, உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெளியில் போகக்கூடிய ப்ராசஸ் பேர் வந்து எக்ஸோசைட்டோசிஸ். வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு ட்ரக் மாலிகுல் உள்ளே போச்சுன்னா தட் இஸ் கால்டு எண்டோசைட்டோசிஸ் அண்ட் திஸ் இஸ் கால்டு பட்டிங். ஒரு சூடப்போடு ஒன்று ஃபார்ம் ஆகி அதிலிருந்து ஒரு வெசைக்கல் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு பட்டிங். ஸோ வித் திஸ் we have completed the absorption of drugs.